ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? நான் அவனை கூடவே தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you let him be alone? Why did you let him be alone? Why did you let him? நீ ஏன் அவனை விட்ட? Be alone, தனியாக இருக்க. நீ ஏன் அவனை தனியாக இருக்க விட்ட? Why did you let him be alone? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கோபமாக இருந்தப்போ அவன் என் கூட இருந்தான். நான் கோபமாக இருந்தப்ப அவன் என் கூட இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was with me when I was angry. He was with me when I was angry. He was with me. அவன் என் கூட இருந்தான். ஸோ இங்கே ஏன் வாஸ் வந்திருக்கு அப்படின்னா இருந்தான், பாஸ்ட். ஓகேவா? ஸோ he was with me when I was angry. நான் கோபமாக இருந்தபோது. ஸோ இதுவும் பாஸ்ட்டு தான். when I was angry, நான் கோபமாக இருந்தப்போ he was with me, அவன் என் கூட இருந்தான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not come here if he is angry. I will not come here if he is angry. I will not come here. நான் இங்கே வரமாட்டேன். I will not come அப்படின்னா நான் ஃப்யூச்சரில். ஸோ ஃப்யூச்சரில் வரமாட்டேன். I will not come here அப்படின்னா இங்கே. எப்போ அவன் கோபமாக இருந்தா, if he is angry, அவன் கோபமாக இருந்தால் நான் இங்கே வரமாட்டேன். I will not come here if he is angry. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you come here when he is angry? Why did you come here when he is angry? Why did you come? நீ ஏன் வந்த? Here இங்கே. நீ ஏன் இங்கே வந்த? When he is angry, அவன் கோபமாக இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே வந்த? அவன் ஓ மேலேயும் கோபப்படுவான். Why did you come here when he is angry? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை. இதை செய்யக்கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't even have time to do this. I don't even have time to do this. I don't even have time. எனக்கு நேரம் இல்லை. To do this, இதை பண்ணுறதுக்கு. இதை பண்ணுறதுக்கு கூட. ஸோ அதுக்கு தான் அங்கே ஈவன் யூஸ் பண்ணியிருக்கோம். I don't even have time to do this. இதை பண்ணுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? இதை செய்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't you even have time to do this? Don't you even have time to do this? Don't you even have time? உனக்கு நேரம் இல்லையா? To do this, இதை பண்ணுறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்லையா? Don't you even have time to do this? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு, ஆனால் நான் தான் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had lot of time to do this. I had lot of time to do this. I had அப்படின்னா எனக்கு இருந்தது. lot of time நிறைய நேரம். to do this, இதை பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய நேரம் இருந்துச்சு. I had lot of time to do this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு. உனக்கு நேரம் இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அது இப்போவே வேணுமா? உனக்கு அது இப்போவே வேணுமா? நான் அது அப்புறமா வந்து எடுத்து தரவா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you need that right now? Do you need that right now? Do you need, உனக்கு வேணுமா, உனக்கு தேவையா? that, அது. right now, இப்போவே உனக்கு அது வேணுமா? Do you need that right now? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு அது இப்போ தேவையில்லை. அவனுக்கு அது இப்போவே தேவையில்லை. அவனுக்கு நாளைக்கு தான் எக்ஸாம், அவனுக்கு இப்போவே அது தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
He doesn't need that right now. He doesn't need that right now. He doesn't need. அவனுக்கு தேவையில்லை. He doesn't need that. அவனுக்கு அது தேவையில்லை. Right now. இப்போவே. அவனுக்கு அது இப்போவே தேவையில்லை. He doesn't need that right now. So next one. உனக்கு அது இப்போவே வேணும்னா என்கிட்ட சொல்லு. உனக்கு அது இப்போவே தேவை அப்படின்னா எனக்கு சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell me if you need that right now. Tell me if you need that right now. Tell me அப்படின்னா என்கிட்ட சொல்லு. If you need that, உனக்கு அது தேவைனா. Right now, இப்போவே உனக்கு அது தேவைனா என்கிட்ட சொல்லு. Tell me if you need that right now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has told me this already. He has told me this already. He has told me. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். This இதை already ஏற்கனவே. He has told அப்படின்னா அவன் சொல்லியிருக்கான். Has told அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? இருக்கிறான், சொல்லி இருக்கிறான். Has told. He அப்படிங்கிறதுனால இங்கே has வந்திருக்கு. ஓகேவா? He sheet வந்ததுனால has வரும். I, you, we, they இதெல்லாம் வந்துச்சுன்னா have வரணும். ஓகேவா? ஸோ he sheetனா has. ஸோ அதனால தான் he has told me. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். This இதை ஆல்ரெடி ஏற்கனவே. அவன் என்கிட்ட இதை ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Has he told you this already? Has he told you this already? Has he told you? இவன் உன்கிட்ட சொல்லியிருக்கானா? This இதை ஆல்ரெடி ஏற்கனவே. இவன் இதை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கானா? Has he told you this already? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. நாங்களாக இருக்கோம், நாங்கள் பார்த்துப்போம், அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Nothing bad will happen to him. Nothing bad will happen to him. Nothing bad அப்படின்னா எதுவும் தப்பா. Nothing bad will happen நடக்காது. To him அவனுக்கு எதுவும் தப்பாக நடக்காது. Nothing bad will happen to him. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் என்னை இதை வாங்க சொன்னான். அவன் என்னை இதை வாங்க சொன்னான். அவன் என்னை இதை வாங்கிட்டு வர சொன்னான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to buy this. He asked me. அவன் என்கிட்ட சொன்னான். To buy this. இதை வாங்க சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். ஓகேவா? ஸோ இதுவே அவன் உன்னை இதை வாங்க சொன்னானா? அவன் உன்னை இதை வாங்க சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னோட கவனம் அதில் இல்லை. உன்னோட கவனம் அதில் இல்லை, நீ வேறு எதையோ பற்றி யோசிச்சுட்ருக்க. உன்னோட கவனம் அதில் இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your focus is not on that. Your focus is not on that. Your focus அப்படின்னா உன்னோட கவனம் is not on that. அதில் இல்லை, உன்னோட கவனம் அதில் இல்லை. Your focus is not on that. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even if you go out, I will be here. Even if you go out, I will be here. Even if you go out. நீ வெளியில் போனாலும் I will be here. நான் இங்கே தான் இருப்பேன். ஓகேவா? ஸோ நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். Even if you go out, I will be here. ஓகேவா? நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். Even if you go out, I will be here. Even if you go out, I will be here. நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். Even if you go out, I will be here. ஓகேவா? நீ வெளியில் போனாலும் நான் இங்கே தான் இருப்பேன். Even if you go out, I will be here. ஓகேவா? ஸோ நான் எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் எந்த மாதிரியான மீனிங்கில் சொல்கிறோங்கிறத பொறுத்து நம்ம சென்டென்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு நான் அங்கே வந்தப்போ இவன் அங்கே இருந்தானா?
நான் அங்கே வந்தப்போ இவன் அங்கே இருந்தானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Was he there when I came there? Was he there when I came there? Was he there? இவன் அங்கே இருந்தானா. When I came there, நான் அங்கே வந்தப்போ இவன் அங்கே இருந்தானா. Was he there when I came there? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கே வரப்போது அவன் இங்கே இருக்க மாட்டான். நீ இங்கே வரப்ப இவன் இங்கே இருக்க மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not be here when you come here. He will not be here when you come here. He will not be here. இவன் இங்கே இருக்க மாட்டான். When you come here, நீ இங்கே வரப்ப இவன் இங்கே இருக்க மாட்டான். He will not be here when you come here. So next one. நான் இங்கே வரப்போ இவன் இங்கே இருப்பானா. நான் இங்கே வரப்போ இவன் இங்கே இருப்பானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he be here when I come here? Will he be here when I come here? Will he be here? இவன் இங்கே இருப்பானா. When I come here, நான் இங்கே வரப்போ இவன் இங்கே இருப்பானா. Will he be here when I come here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அதை பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னா. அதை பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who told you to do that? Who told you to do that? Who told you? உனக்கு யார் சொன்னா. To do that, அதை பண்ண சொல்லி உனக்கு யார் சொன்னா. Who told you to do that? என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not come inside without my permission. He will not come inside without my permission. He will not come inside அப்படின்னா அவன் உள்ளே வரமாட்டான். Without my permission, என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். He will not come inside without my permission. என்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வரமாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா. உன்னோட அனுமதி இல்லாமல் அவன் உள்ளே வருவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்காக எதுவுமே பண்ண வேண்டாம். நீ பண்ணினதெல்லாம் போதும், நீ எனக்காக எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You don't need to do anything for me. You don't need to do anything for me. You don't need to do அப்படின்னா நீ எதுவும் பண்ண வேணாம். anything எதுவும். ஓகேவா? ஸோ you don't need to do anything. நீ எதுவும் பண்ண தேவையில்லை. for me எனக்காக நீ எதுவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. You don't need to do anything for me. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்த. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why were you crying there? Why were you crying there? Why were you crying? நீ ஏன் அழுதுட்டு இருந்த. there நீ ஏன் அங்கே அழுதுட்டு இருந்த. Why were you crying there? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா. நான் அவனுக்கு நிறைய பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Don't I need to do anything for him? Don't I need to do anything for him? Don't I need to do. நான் எதுவும் பண்ண வேணாமா. நான் பண்ண வேண்டாமா. பண்ண தேவையில்லையா. anything எதுவும். for him அவனுக்காக நான் எதுவும் பண்ண தேவையில்லையா. Don't I need to do anything for him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was crying there. அப்படின்னா அவன் அழுதுட்டு இருந்தான். அவன் அழுதுட்டு இருந்தான். He was crying there. That's all friends. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.